பண்டிட்ஜி, ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் விஷ்ணுவோட அவதாரம் தானே? சக்தி ரொம்ப அதிகம், அப்படித்தானே? அப்புறம் எதுக்கு மகாபாரத யுத்தத்தை நடக்க விட்டாரு? அந்த யுத்தத்துல எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை உயிர் பலியாச்சு. 18 நாள் போர் நடந்தது. அவர் நினைச்சிருந்தா ஒரு நொடியில நிறுத்தியிருக்கலாம். ஏன் நினைக்கல? எந்த யுத்தத்தோட முடிவிலையும் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. மகாபாரத மாதிரி ஒரு தர்ம யுத்தத்தோட நோக்கமே உலகத்துல தர்மத்தை மறுபடியும் நிலைநிறுத்துறது தான். ஒரு வாழ்க்கையோட கதை இந்த மகாபாரதம். நடந்த யுகம் வேற, ஆனா இன்னைக்கும் பொருந்துற ஒரு உண்மை. மகாபாரதம் கர்மமும் தர்மமும் பத்திர ஒரு கதை. அது நமக்கு வாழ்க்கையை வாழ கத்துக் கொடுக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சகுனி, ஒரு கர்ணன், ஒரு அர்ஜுனன், ஒரு யுத்சு ஒளிஞ்சிருக்காங்க. யுத்சு பாண்டவ பக்கம் நின்று சண்டை போட்ட ஒரே ஒரு கௌரவர். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யுதிஷ்டிரன் 2 படைகளோட வீரர்களையும் தர்மத்துக்கு துணையா இருக்க கேட்டுக்கிட்டான். அவன் சொன்னா, தன்னோட படையில எந்த வீரனுக்காவது துரியோதனன் தர்மத்தின் பக்கம் இருக்கான்னு தோணுச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போயிடலாம். அதே மாதிரி துரியோதனோட படையில யாருக்காவது பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்க இங்க வந்துடலாம். அந்த கடைசி தருணத்துல யுத்சு துரியோதனோட படையை விட்டு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் துணையானா அப்படியே பாண்டவர் படையில சேர்ந்துட்டான். நல்லா கேட்டுக்க மச்சையா, அதர்மம் என்னதான் தலை தூக்குறாலும் தர்மம் அழியாது. ஆனா சத்தியத்துக்கு துணையா இருக்கிற யுத்சு எல்லாருக்குள்ளே இருக்கான். சிமோ, 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 சிமோ. வண்டி நிறுத்து. இறக்கியா கண்ணாடிய? தாறுமாறா வண்டி ஓட்டுற, போதையில் இருக்கியா? ஊதியா? சார், இந்தா ஒரு கால் படி. எங்கேயும் நிக்காம நேரா வயிற்றுக்குள்ள போயிடணும். டியூட்டியில இருக்கேன் சார். அப்படியா? நான் சீனியர்ல. குடி. இன்னும் குடியில. குடிக்கிறதுல குறை எதுவும் இருக்கக்கூடாது. குடிச்சாதான் சந்தோஷமா டியூட்டி பார்க்க முடியும். குடி, நல்லா குடி. அந்த மிஷின் எடுத்து வாயில வை. ஏன்னா எவன் எவ்வளவு அடிச்சிருக்கானா அதை வாயில வச்சாதானே தெரியும். வை. போதும். இத பாருல, பரீட்சையில ஃபர்ஸ்ட் வந்திருப்பியோ இல்லையோ, இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டல. மாட்டிக்கிட்டியா? டியூட்டியில மாட்டிக்கிட்ட. ட்ரங்க் ஆன் டியூட்டி. இந்தா சரி, ஒரு 2000 ரூபாய் எடு. சார் என்னை விட்டுருங்க சார். சார் நீங்க போங்க. அடுத்த வாட்டி டியூட்டியில நீ தண்ணி அடிச்சு சிக்கனன்னு வை சார். ஃபோர்ஸ்ல இருந்து தூக்கிடுவேன். ஹலோ சார், வணக்கம். நான் டெல்லி ஹரியானா ஹைவேக்கு கீழே இந்த ஷாம் கிரேன் சர்வீஸ். சார் இதுக்கு மேல ஒரு ஃபிளைஓவர் இருக்கு, மேம்பாலம். அதுக்கு கீழே நிக்கிறேன். இங்க ரொம்ப நேரமா ஒரு வண்டி நிக்குது, கருப்பு காலர். ஏதோ தப்பா தெரியுதுங்க. நீங்க கொஞ்சம் அத என்னன்னு பாருங்க. ஷாம் கிரேன் சர்வீஸ். சரிங்க சார்.
ரூமுக்கு மெசேஜ் பண்ணிய. எஸ் சார். அக்கா மேஜிக் பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு வாட்டி மேஜிக் பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. பசங்களா, கார்ட்டூன் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு அப்புறம் இங்கே உட்கார்ந்தா இப்படி வாங்க. நேற்று ராத்திரி டெல்லி ஹரியானா எக்ஸ்பிரஸ் வேலை எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது. பிசினஸ்மேன் சூரி சக்சேனாவோட. சூரி சக்சேனா அப்புறம் கேபிள் ஆபரேட்டர் ராஜேஷ் சர்தானாவோட கொலைகளை ஒரே கேங் தான் செஞ்சிருக்காங்க. எப்பவும் போல அந்த கேங்க பிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு பெரிய சர்ச் ஆபரேஷன் நடத்தினோம். ஆனா அவங்க 3 பேரும் ஓடிட்டாங்க. ஆனா சீக்கிரமே அந்த 3 பேரும் கைது செய்யப்படுவாங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா இல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க டெல்லி ஸ்பெஷல் செல்லுக்கு அந்த தகவலை தெரிவிக்கலாம். கொஞ்சம் வெளியில போய் விளையாடுங்க. அந்த 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அம்மா அது வந்து நீ பொய் சொல்லாத போது தலை குனிய வேண்டியதில்ல. 3 பேரும் நேத்து சாயந்தரத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க. அப்புறம் நேத்து ராத்திரி எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? அம்மா இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எங்க போற? பழைய நண்பனை பார்க்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீனியர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. மேடம், இந்த மாதிரியான புரோட்டோகால்னால தான் எங்களோட ஆக்ஷன்லாம் டிலே ஆகுது. அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டெல்லி போலீஸோட ஃபைல்ஸ் டெல்லி டிராஃபிக்கை விட மெதுவா போகும்னு. Sing. I know you are disturbed. ஏன்னா உன்னோட பர்சனல் லைஃப்ல அந்த மாதிரி. என்னோட பர்சனல் லைஃபை பர்சனலா இருக்க விடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இன்டர் ஸ்டேட் என்கொயரியோட ஃபைல்ஸ்ல சைன் வாங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் அதுல சைன் பண்ணுங்க. Permission denied. You may leave now. ஜெய்ஹிந்த். என் கவனம் உன் மேல இருக்கும் தேஜராஜ். நல்ல விஷயம்தான். கவனம் தவறுனா விபத்துகள் நடக்கும். சொல்லுங்க கேக்குது. யார் நீங்க? சார், அந்த 3 பேரும் கிடைச்சாச்சா? சார், இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேற எங்க இருந்தும் எந்த தகவலும் வரல சார். ஆனா தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். அப்புறம் சார், என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. எப்போ வீட்டுக்கு வரேன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லட்டும் சார்? இந்த கேஸ் எப்ப முடியுதோ அது வரைக்கும் நீ வீட்டுக்கு போக முடியாது. நானும் தான். சரிங்க சார். சரி சார், ஓகே, நல்லது.